வணக்கம். ஜெயசதி ஃபார்ம்ஸ். நமது பண்ணையில பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் 200 வளர்ப்பொடி வந்துச்சுங்க. 200 வளர்ப்பொடியுமே நேத்தே சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த வளர்ப்பொடி பார்த்தீங்கன்னா, நேத்தே கஸ்டமர் எல்லாருமே ஏத்திட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆனா நாம வந்துட்டு நம்ம 2, 3 நாள் என்னைக்குமே நம்ம நிறுத்தி தான் குடுப்போம். வித்தாலும் சரி, நம்ம குட்டிகள நிறுத்தி ரெடி பண்ணி தாங்க பண்ணைக்கே நம்ம அனுப்பிடுவோம். அப்படி விக்கலனா கூட 2, 3 நாள் ரெடி பண்ணி தான் நம்ம விற்பனை கொண்டு வருவோம். நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 குட்டியில பார்த்தீங்கன்னா, இந்த குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, நெல்லூர் குட்டி நேத்து 50 குட்டி சேலத்துக்கு பார்ட்டி தாங்க நம்ம குடுத்துருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். நேத்து பார்த்தீங்கன்னா, இத வாங்குனோனே அவர் ஏத்திட்டு போறேன்னு தான் சொன்னாரு. ஆனா நாம தான் இருந்துகிட்டு, இல்லைங்கண்ணா 2, 3 நாள் ரெடி பண்ணி நிறுத்தி நாங்க தெளிவு பண்ணி தான் குடுக்குறோம். ஏன்னா 1, 2 உடம்பு செஞ்சாலும் நீங்க பாப்பீங்களா தெரியல. நாங்க எல்லாமே ரெடி பண்ணி நாங்க குடுத்துறோம்னு சொல்லி தான் இத நிறுத்திட்டோம். இது பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ்க்கு ஒரு 16 கிலோ லைவ் வெயிட் இருக்கும். 5 to 16 கிலோ லைவ் வெயிட் வருங்க. இதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோடி ரூ. 16 அந்த குட்டி குடுத்துச்சுங்க. அப்படியே அந்த சைடு பாருங்க, அது ஆந்திரா ஜுடிப்பி குட்டிங்க. அதுவும் ஒரு 50 குட்டி தான் இருக்குது. அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு தான் அந்த 50 குட்டியுமே நம்ம கொடுத்துருக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்களும் நேற்று ஏற்றி தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம 2 நாள் நிறுத்தி தாங்க பண்ணைக்கே நம்ம தெளிவு பண்ணி தாங்க குட்டிங்க அனுப்பிடுவோங்க. பார்த்தீங்கன்னா, நேற்று இன்னைக்கு காலையில் மெடிசன் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரோபிளாஸ்டி அதாவது பார்த்தீங்கன்னா டானிக் எல்லாம் குட்டிங்க கொடுத்துட்டோம். அது நாளைக்கு ஏற்றும் போது பார்த்தீங்களா இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் அதாவது 40 வேறு இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம எல்லா குட்டியும் நம்ம ரெடி பண்ணி தாங்க நாளைக்கு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வைக்கோல் இந்த ஆந்திரா ஊட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நெல்லூர் துடிப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா வைக்கோல் நல்லா சாப்பிடுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம தீவனமும் பழகியாச்சு, நம்ம சைலேஜும் கொடுத்து பழகிட்டாங்க. எல்லா இந்த குட்டிங்க நம்ம பண்ணை கொண்டு போனால் டிவார்மிங் பண்ணி நம்ம தீனி போகிற மாதிரி மட்டும் தான் இருக்கும். எல்லா கண்டிஷனும் நம்ம குட்டிங்க ரெடி பண்ணி